ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஒரு எக்ஸ் மெர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர் வந்து ஒய்ஃபை வந்து பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வராரு. எங்க லண்டன்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராரு. வந்த இடத்துல ஒய்ஃப் வந்து அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்காங்க. அது என்ன சர்ப்ரைஸ்னா, அவரை முடிச்சுக்கிறது தான். அதுக்கு அவங்க யாரை துணைக்கு கூப்பிட்டுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அஃபையரில் இருக்கக்கூடிய அவங்கள விட ஒரு சின்ன பையன், ஓகே, 25 வயசு பையன். அவனை வந்து துணைக்கு கூப்பிட்டுட்டு, அந்த துணைக்கு கூப்பிட்ட பையன் சாதாரண ஆள் இல்ல. அவன் வந்து ரூம்குள்ள போய் பார்த்தா லெவியத்தானை கும்பிட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து மொத்த உலகமே லெவியத்தான்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. ரூம்குள்ள வந்து லெவியத்தான், சாட்டன் இதுக்கெல்லாம் வந்து வரைஞ்சு வச்சு அதை கும்பிட்டுட்டு இருக்கான். அவனோட இறந்து போன அம்மா வந்து அவன்கிட்ட ஸ்னாப்சாட் மூலியமா பேசுறாங்கங்கிறத அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறான். எப்படி ஒரு ஆவி வந்து அவன்கிட்ட பேசுதுன்னு நம்மளுக்கு புரியல. பட் அந்த ஆவிய பேசுதுன்னு நம்பக்கூடிய ஒருத்தன், லெவியத்தான், சாத்தானெல்லாம் கும்பிடக்கூடிய ஒருத்தன் வந்து, அவனோட அஃபேர் இந்த பொண்ணு. இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து, ஒய்ஃப்க்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு நெனச்ச வந்தவர் வந்து என்ன பண்ணாங்கங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். அது மட்டும் கிடையாது. இதெல்லாம் வெளிய வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல. ஒருத்தர் இறந்திருக்கார்ல, அவரோட மகள். அந்த ஒரு பொண்ணு வந்து 6 வயசு குழந்தை. அவ சொல்லிக்கிட்டே இருக்கா, "அப்பா ட்ரம்முக்குள்ள இருக்காரு, அப்பா ட்ரம்முக்குள்ள இருக்காருன்னு." அப்பா எப்படி ட்ரம்முக்குள்ள போனாரு? இந்த லெவியத்தான், சாத்தானெல்லாம் கும்பிடுறவன் என்ன பண்ணியிருக்கான்? அவங்க மனைவிக்கு என்னதான் வேணும்? எல்லாத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன். இன்னைக்கு இதோ தான் வந்து காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மீடியா ஹவுசஸ்லயும் பேசிட்டு இருக்காங்க. நெறைய பேர் எனக்கும் Instagramல இத ஃபார்வர்ட் பண்ணி என்கிட்ட, "மதன் இத பத்தி டீட்டெயில்டா சொல்லு, என்ன நடந்திருக்குங்கிறது எங்களுக்கு தெரியணும்." அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். பட் அதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி மிஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல எங்கேயாவது நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அது எங்க நடந்தாலும் நான் அத கன்டென்ட்டா மேக் பண்ண முடியும். YouTubeஓட அல்கோரிதம் வந்து ஓகே, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த கன்டென்ட் பிடிக்குங்கிறத கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து உங்ககிட்டயும் வந்து சேர்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஆரம்பிக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2016ல. அதான் இப்போ ஏதோ நடந்த கேஸ்ன்னு நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நடந்திருக்குது. பட் ஆரம்பிச்சது 2016ல. 2016ல சௌரப் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்களும், முஸ்கான் அப்படிங்கிற ஒருத்தங்களும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ லவ் மேரேஜ், ஓகேவா? லவ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல கல்யாணம் பண்ணணும்னு சொல்றப்ப 2 பேர் வீட்லயுமே வந்து ஹெவியா அப்போஸ் பண்றாங்க. ஃபைனலி அந்த பொண்ணோட வீட்ல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையனோட வீட்ல சுத்தமா அக்செப்ட் பண்ணல. அந்த பையன் வந்து அவங்க அப்பா, அம்மா அக்செப்ட் பண்ணலங்கிறத எதிர்த்து, ஓகேவா? வீட்டுக்கு எதிரா வெளிய வந்து அவன் இந்த பொண்ண திருமணம் பண்றான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் மெர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸரா இருக்கான். ஸோ விச் மீன்ஸ் ஹி இஸ் மோஸ்ட்லி ஆன் த ஷிப். ஒரு கடல்ல தான் வந்து அவனோட பாதி வருஷம் வந்து போயிட்டு இருக்குது. கடல்லேயே இருக்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒய்ஃப் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரமா வேற வந்து மெர்ச்சன்ட் நேவி, சில இடங்கள்ல வந்து மெர்ச்சன்ட் நேவி வேலையவே குவிட் பண்ணிட்டு வந்தான்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல அவன் பிரேக் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டு ஒய்ஃப் கூடயே இருந்திருக்கான் 2016 காலகட்டங்கள்லன்னு சொல்றாங்க. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு 1 இயர் முன்னாடி 2019ல அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதே 2019ல முஸ்கான் இத்தன வருஷம் லவ் பண்ணி குடும்பத்தால எதிர்த்து கல்யாணம் பண்ண அந்த கப்பிள்ல அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஒரு WhatsApp குரூப்ல ஆட் பண்றாங்க. இந்த WhatsApp குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கூல் இந்த அலுமினி அசோசியேஷன் அந்த மாதிரி ஒரு WhatsApp குரூப். ஸோ இதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற மீரட்ல நடந்துட்டு இருக்குது, ஓகேவா? இந்த ஸ்கூல் அசோசியேஷன்ல குரூப்ல ஆட் பண்ணோம்னா, அங்க வந்து அவங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்த ஒரு பர்ட்டிகுலர் பையன் ஸ்கூல்ல அவங்களோட ஒரு கிரஷ் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், வி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பட் சாஹில் சுக்லா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், ஓகேவா? இவங்களோட ஒரு 2 வயசு சின்ன பையன். அவன் வந்து அந்த குரூப்ல இருந்திருக்கான். இவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறந்த காலகட்டத்தில, அவர் பிரெக்னன்ட்டா இருந்த காலகட்டத்தில அந்த பையனோட மறுபடியும் பழக்கம் ஏற்படுது. இந்த பழக்கம் வந்து நாளாக நாளாக ரொம்ப க்ளோஸா மாறி அவங்க ஒண்ணாவே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாஹில்ங்கிறவன் வந்து முஸ்கானுக்கு புதுசா ஒரு விஷயத்த சொல்லி தரான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து மெர்ச்சன்ட் நேவி ஆஃபீசர். ஸோ அவங்க வீட்ல இருக்கிறதுல முக்காவாசி நேரம் கடல்ல தான் இருக்காங்க. இவங்க வீட்ல தனியா இருக்கிற நேரத்தில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புது பழக்கத்த அவங்களுக்கு சொல்லி தரான். போதைப் பொருள். எந்த அளவுக்கு போதைப் பொருள்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போதைப் பொருள் இல்லாம ஒரு நாள வந்து ஓட்டவே முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க 2 பேருமே அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. சாஹிலும் அடிக்ட் ஆகுறான், முஸ்கானும் அடிக்ட் ஆகுறாங்க. இதுல முஸ்கான் வந்து சாஹிலோட 2 வயசு அதிகம். இன்னைக்கு 2025ல பார்த்தீங்கன்னா, சௌரப், ஓகேவா? அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களுக்கு 29 வயசு தான். முஸ்கானுக்கு 27 வயசு தான். சாஹிலுக்கு 25 வயசு தான். எல்லாருமே 20ஸ்ல இருக்கிறவங்க தான், ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25லேருந்து 29 ஒரு 4 வயசு தான் வித்தியாசம். ஸோ இந்த 20ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு வெப்ல மாட்டிட்டு இருக்கிற நேரத்தில, ஹஸ்பண்டுக்கு இத பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. ஹி இஸ் ஸ்டில் வொர்க்கிங் இன் லண்டன். ஸோ லண்டன்ல இருந்துகிட்டு ஒய்ஃப்க்கு பர்த்டே வருது, ஓகேவா? என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, February 25th. இப்போ தான் மார்ச்ல இருக்கோம்ல, ஆல்மோஸ்ட் 1 மந்த் முன்னாடி ஒய்ஃப்க்கு பர்த்டே வருது. அதிலேருந்து 3 நாள்ல பொறந்த குழந்தைக்குமே வந்து பர்த்டே வருது. 6வது பர்த்டே வருது February 28th. ஸோ சௌரப் அப்படிங்கிறவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம்.
நம்ம வந்து குழந்தையோட பர்த்டேக்கு வருவோம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஒய்ஃபோட பர்த்டே ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே நம்ம போய் ஒய்ஃபோட பர்த்டேன்னு நம்ம சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சௌரப் வந்து இந்தியாவுக்கு சீக்கிரமா வர்றாங்க. வர்ற இடத்துல தான் நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் சௌரப்க்கு காத்துட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி முஸ்கான் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க. முஸ்கானோட ஸ்கெட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌரப் வரப்போறான். சௌரப் வந்து நம்ம போதையில இருக்கிறத வந்து ரொம்ப தடுக்கிறான். நம்மள போதையில இருக்க விட மாட்டேங்கிறான். பயங்கரமா தொல்லை பண்ணிட்டு இருக்கான். சௌரபோட இருக்கிற வரைக்கும் நம்மளால போதைப் பொருள பெருசா என்ஜாய் பண்ண முடியாது. சாஹில் கூடயும் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ சௌரப நாம எலிமினேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஹில் கூட வந்து ஒரு பெரிய ஸ்கெட்ச போடுறாங்க. அதாவது அவங்களோட அந்த 2 வயசு சின்ன பையன் இருக்கான்ல, அந்த ஸ்கூல் குரூப்ல மீட் பண்ணாங்கல்ல, அவனும் இவங்களும் தான் இப்போ ட்ரக்ஸ்ல பயங்கரமா இறங்கியிருக்காங்க. இப்போ முஸ்கான் என்ன ஸ்கெட்ச் போடுறாங்கன்னா, இவனை கொல்ல வைக்கணும். ஹஸ்பண்ட முடிக்கணும்னா இந்த அஃபேரை யூஸ் பண்ணி அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். கொலை பண்ணுறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவனோட வீக் பாயிண்ட் என்னன்னு பார்க்குறப்ப இவனோட அம்மா வந்து இறந்து போயிருக்காங்க சின்ன வயசில். யார் அந்த அஃபேரில் இருந்த பையன், இந்த 2 வயசு சின்ன பையன், 25 வயசு பையன். ஸோ முஸ்கான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனோட ஸ்னாப்சாட் ஐடி எடுத்துட்டு, அவங்களுக்கு தெரியும்ல, ஸோ ஸ்னாப்சாட் ஐடிக்கு வந்து புதுசாக வேற ஒரு ப்ரொஃபைலில் இருந்து அவங்க ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சு, மெசேஜில் ரெக்வஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டு நான் தான் அவனோட இறந்து போன அம்மா, நான் வந்து உங்ககிட்ட இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாத்தான் வழிபாடு, அப்புறம் வந்து இந்த லெவியத்தான் வழிபாடு, இது எல்லாத்தையுமே வந்து அவங்ககிட்ட அவன் சொல்லித்தராங்க. ஓகேவா? அந்த ஆர்ட்டை பார்க்குறதுக்கு சாத்தான் மாதிரி, எனக்கு அதை பார்க்குறதுக்கு லெவியத்தான் மாதிரி தான் இருக்குது. அது சாட்டன்னா இன்னும் கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு ஹியூமன் பாடிலாம் இருக்குது. முழுக்க முழுக்க ஒரு பாம்பு மாதிரியும் ஒன்று ரூம்குள்ளே வரைஞ்சி வச்சிருக்கான். அது லெவியத்தான் தான். நீங்கள் பிப்ளிக்கலாக போய் பார்த்தீங்கன்னா அது லெவியத்தான் தான். ஸோ அந்த லெவியத்தானோட வழிபாடு அது எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிக்கிற போதை, ஹெவி போதை, சாதாரண போதை கிடையாது. எக்ஸ்ட்ரீம் போதையில் இருக்கிறப்போ ஸ்னாப்சாட்டில் ஒரு அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க அம்மா மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. இவனை பற்றின ரொம்ப பர்சனலான டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் வந்து இந்த உலகத்தில் மறுபிறவி எடுத்திருக்கேன், நான் இந்த ஸ்னாப்சாட் மூலியமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவன் வந்து கேட்குறான், ஓகே நான் உங்களை எப்படி பார்க்குறது, உங்கள் கூட எப்படி மறுபடியும் நான் ரீகனெக்ட் ஆகுறது? அம்மா இல்லை. ஸோ எப்படி ரீகனெக்ட் ஆகுறதுன்னா, நான் சொல்கிறத செஞ்சால் நீ ரீகனெக்ட் ஆகலாம். சரி, நான் என்ன செய்யணும்? நீ அஃபேரில் இருக்கேல்ல அந்த பொண்ணு முஸ்கான், அந்த பொண்ணோட சேர்ந்து அவரோட புருஷனை நீ முடிச்சு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்கானே ஒரு அவங்களோட இந்த பையனோட அம்மா மாதிரி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிடுறாங்க. இவனும் நம்புறான். ஓகேவா? 2 பேரும் ஃபுல் போதையில் இருக்காங்க. இந்த டயத்தில் தான் அவங்க எதிர்பார்க்காத ஒரு நாள், குழந்தையோட பர்த்டே அன்னைக்கு அவங்க வருவான்னு எதிர்பார்க்கல. திடீர்னு வந்து சௌரப் வந்து நின்றுறான். வந்து நின்று அன்னைக்கே வந்து இவங்க நவம்பர்லேருந்து போட்ட பிளானில், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி 4 மாதம் போட்ட பிளானில், ஸோ முஸ்கானும் சாஹிலும் அந்த 2 பேரும் அஃபேரில் இருக்கிறவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, புருஷன் வந்துட்டான், இப்போ வந்து அவனை முடிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு முஸ்கான் இன்னொரு ஒரு பிளான் வேறு போட்டிருக்காங்க. முடிக்கிறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல, அதுக்கு தேவையான பொருட்கள் தேவை. ஸோ ரீசெண்டாக நான் வந்து நான் ஷெஃப் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய சைஸ் கத்தி நிறைய வாங்கியிருக்காங்க. கடையிலலாம் போய் கேட்குறப்ப எதுக்கு நான் இவ்வளோ பெரிய கத்தினா, இல்லை நான் ஷெஃப் ஆக போகிறேன் அப்படின்லாம் சொல்லி வாங்கியிருக்காங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பயங்கரமாக எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் போதை மாத்திரையெல்லாம் வந்து சில இது வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் செடட்டிவாக இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்த உடனே கணவனுக்கு வந்து வந்த இடத்துல சர்ப்ரைஸ் வர மாதிரிலாம் நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து இந்த செடட்டிவ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அன்னைக்கு நைட் வந்து அவங்கள முடிக்கலான்னு பார்த்துருக்காங்க. பட் February 25th அன்னைக்கு அவங்க வந்து ஒரு டீப் தூக்கத்துக்கு போயிருக்காங்களே தவிர அவங்க கம்ப்ளீட்டாக அன்கான்ஷியஸ் ஆகல. அதனால அவங்களை அன்னைக்கு முடிக்க முடியல. மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி திஸ் இஸ் யூனிவர்ஸ் சான்ஸ் நீ மறுபடியும் மாறுறதுக்கு. ஆனால் அப்பவும் முஸ்கான் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும், ஓகேவா, தட் இஸ் ஆன் March 4th February 25 ட்ரை பண்ணுறாங்க. மறுபடியும் ஒரு 9 days கழிச்சு குழந்தையோட பர்த்டே முடியுது, ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு, தன்னோட மக கூட இருக்கிறதுக்கு தான் அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் March 4 அன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய கொண்டு போய் வீட்டில் விட்டுறாங்க. பட் இது சம்பவத்துக்கு முன்னாடியே அப்புறமான்னு தெரில. அன்னைக்கு ராத்திரி செடேட்டிவை மறுபடியும் கொடுத்து அவங்க அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களே துண்டு துண்டாக வெட்டி, அப்புறம் அது எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரில. கிட்ட இருக்கிறவங்களுக்குலாம் கேட்டப்போ இந்த எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்த பூஜை பொருட்கள்லாம் இருக்குது, பூஜை பொருட்கள் வந்து நம்ம குப்பை தொட்டியில் போட மாட்டோம், அதை மண்ணுக்குள்ளே புதைக்கிறது அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவாங்க, அவ்வளோ ஈஸியாக குப்பை தொட்டியில் போட மாட்டாங்க. ஸோ இந்த பூஜை பொருட்கள்லாம் இருக்குது, அதை எங்கே போய் போடுறது அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து கால் பண்ணி எப்படி இல்லை, அப்புறம் இன்டர்நெட்லலாம் சர்ச் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணுறது. கடைசியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரம், இந்த ட்ரம்மில் உடல் எல்லாத்தையுமே துண்டு துண்டாக உள்ளுக்குள்ளே போட்டு அதுக்கு அந்த அஃபேரில் இருக்கிற 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதை பண்ணிவிட்டு முதல்ல இவங்களே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு துண்டு துண்டாக வெட்டி
ட்ரம்முக்குள்ள போட்டு ட்ரம்முக்குள்ள 50 கிலோ சிமெண்ட் வந்து அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை மிக்ஸ் பண்ணி சிமெண்ட்டையும் உள்ளுக்குள்ள போட்டாங்க. இப்போ சிமெண்ட்டுக்குள்ள உடல் ஃபுல் பார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பாத்ரூம்ல இருக்குது. வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே நைட்டோட நைட்டா அவங்க ஷிம்லாக்கு கிளம்பி போயிடுறாங்க. லவ்வர்ஸ் 2 பேரும், அஃபேர்ல இருக்கிற 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. குழந்தைய கொண்டு போய் அம்மாவோட வீட்ல விட்டுட்டு போயிடுறாங்க. குழந்தை அவங்க அம்மா வீட்ல என்ன சொல்லிட்டே இருக்குன்னா, பாட்டி வீட்ல என்ன சொல்லிட்டே இருக்குன்னா, அம்மா பாட்டி ஓகேவா? என்ன சொல்லிட்டே இருக்குன்னா, அப்பா ட்ரம்முக்குள்ள இருக்காரு. அப்பா ட்ரம்முக்குள்ள இருக்காருங்கிறத இந்த குழந்தை வந்து மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மீன்வைல் இவங்க ஷிம்லாக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஷிம்லாலேருந்து அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான், இவங்களே அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன நடந்தது ஏன்னா நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷன்ஸ். இவங்க ஷிம்லாக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பவும் சும்மா இல்ல. முஸ்கான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற அந்த ஃபோன்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து மெசேஜ் அனுப்புறது. ஹோலி வந்துச்சு நடுவுல. ஸோ அக்காவுக்கு, அப்பா அம்மாக்கு எல்லாமே வந்து சௌரபே மெசேஜ் அனுப்புற மாதிரி அவங்களோட ஃபோன்லேருந்து இவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹேப்பி ஹோலி அனுப்பிச்சிருக்காங்க. மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனா யாரோட காலையுமே பிக் பண்ணல. அப்பமே எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. இவன் என்ன மெசேஜ் அனுப்புறான், ஆன்லைன்ல இருக்கான். ஆனா கால பிக் பண்ணவே மாட்டேங்கிறான்னு. அவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து முஸ்கானோடயே கிளம்பி ஷிம்லா போனதாகவும், இவங்க கிரியேட் பண்ண கதை சுத்தி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க கிட்டலாம். இந்த ட்ரிப் அவங்க ஆக்சுவலா வந்து அவங்க அஃபேரோட கிளம்பி போயிருக்காங்க. சாஹில்ங்கிற பையனோட கிளம்பி போயிருக்காங்க. ஆனா முஸ்கான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, சௌரபும் அவங்களும் ஒண்ணா போனதாகவும், அங்கே இருந்து அவங்க டைரக்ட்டா லண்டனுக்கு ஃப்ளைட் புடிச்சு போயிட்டாங்க டெல்லி வந்து அப்படின்னு ஒரு கதைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே கன்ஃப்யூஷன். ஆனா எப்படி பையன் சொல்லாம கிளம்புவான்? சொல்லாம எப்படி போவான்? பார்க்க கூட இல்லையே! அப்படி ஒரு குழப்பத்துல இருக்கிறப்போ தான், இவங்க மறுபடியும் அந்த ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அம்மா வீட்டுக்கு வராங்க. குழந்தை இருக்கிற இடத்துக்கு வராங்க. வந்த இடத்துல அவங்க இருந்துகிட்டு யார்கிட்டயும் இத சொல்லாம மூடி வச்சுட்டு இருந்த இந்த ஒரு விஷயத்த அவங்க யார்கிட்ட ஓப்பன் அப் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட சொந்த அம்மா கிட்ட சொல்றாங்க. இதாம்மா நடந்துச்சு. இந்த போதைப் பொருள் பிரச்சனைலாம் இருந்துச்சு. எனக்கு இவன் அடிக்கவே விட மாட்டேங்கிறான். வேற வழி இல்லாம நான் இத பண்ணிட்டேன்னோன, அவங்க அம்மா அப்படியே அவங்கள கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துட்டு, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவ எனக்கு எப்படி ஒரு பொண்ணோ, சௌரபும் எனக்கு அப்படி ஒரு பையன் தான். அந்த பையன் இந்த கல்யாணத்துக்கு அவங்களோட வீட்டையே தூக்கி போட்டுட்டு வந்தான். இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா. இவளுக்கு இருக்கிறதிலே முக்கியமான தண்டனை, பெரிய தண்டனை குடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க. மீன்வைல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேரலலா அவங்க வீட்ல வந்து ரெனோவேஷன் ஒர்க் வேற போகணும்னு சொல்லிட்டு, ஹவுஸ் ஓனர் வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணணும்னு சொல்லி ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாத்ரூம்ல இவ்ளோ பெரிய சிமெண்ட் ட்ரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வேலை செய்றவங்க வந்து அந்த ட்ரம்ம ஓப்பன் பண்ணலாம், தூக்கி வெளிய வைக்கலான்னு பார்க்குறப்போ, மூடிய திறந்தவுடனே பயங்கரமா ஸ்மெல் அடிச்சிருக்குது. அப்ப அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்க்கு கூப்பிட்டாங்க. ஸோ இங்க போலீஸ் வர்றது, இங்க அவங்க அம்மா வந்து டைரக்ட்டா இவங்க தான் எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லி போலீஸ்ட்ட போய் கூப்பிட்டு போறதுன்னு சொல்லிட்டு, எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. கடைசில இதுல அந்த மிஸ்ஸிங் லிங்க்கா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாஹில் தான். இவங்க தனியா இதெல்லாம் பண்ணியிருக்கல. கூட யார் உடந்தையா இருக்காங்கன்னு பார்க்குறப்ப சாஹில்ன்னு தெரிய வருது. இந்த 25 வயசு பையனோட ரூம்குள்ள போய் பார்த்தோம்னா, அந்த வீட்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்களாம். 3 பேருமே மிகப்பெரிய போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காங்க. எல்லாரையும் காலேஜ்ல படிப்பாங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருந்தா, அவங்க போதைப் பொருளுக்கு பீக் அடிமைத்தனத்துல இருக்காங்க. ரூம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவியத்தான் வந்து ஒரு ஏதோ கிராஸ்ல இருக்கிற மாதிரி வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆர்ட் எல்லாம் இருக்குது. ஃபுல்லா வந்து இந்த பிளாக் மேஜிக் மாதிரி வந்து ஆர்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு அவனோட ரூமே அப்படிதான் இருக்குது. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க அம்மா தான் Snapchat மூலியமா அவன்கிட்ட பேசியிருக்காங்கங்கிறத நம்பிட்டு இருக்கான் போதையில. அவனுக்கு இன்னும் தெரியல இது எல்லாத்தையும் பண்ணது முஸ்கான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே இப்ப கஸ்டடியில எடுத்திருக்காங்க. முஸ்கானோட அம்மாவே இவளுக்கு மிகப்பெரிய தண்டனை குடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனல்ல வந்து நான் ஒரு 5 இயர்ஸா YouTubeல இந்த மாதிரி நடக்கக்கூடிய கேஸஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணிட்டுருக்கேன். பட் ரீசென்ட் டைம்ல டெல்லில இதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல ஒருத்தன் நெறைய கேர்ள் ஃப்ரெண்டே வச்சிருக்கான்னு பார்க்குறப்ப, அவன் வந்து வெப் சீரிஸ பார்த்து பண்ணிட்டான். இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற லெவியத்தான் எல்லாம் வீட்ல வரைஞ்சு வச்சிருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்ப இன்டர்நெட் வந்து பயங்கரமா நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்ம எதையுமே தாண்டி போக முடியாது. இன்னைக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துடுறாங்க. பட் அத 2ஆ எடுத்துக்கலாம். பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கண்ணுக்கு வருதுன்னா, அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத எப்படி பார்ப்போம்? கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா, அத எப்படி நம்ம ரெசிப்ரோகேட் பண்றதுன்னு பார்ப்போம். தப்பான இன்ஃபர்மேஷன பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி போனோம்னா, ஜெயில் கதை தான் எதார்த்தமான முடிவா இருக்கு. எனக்கு எல்லாத்துலயும் இதெல்லாம் கேட்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட சிச்சுவேஷன் தான். இவ்ளோ அன்பா இருக்கிற அப்பா, ட்ரம்முக்குள்ள இருக்காருன்னா 6 வயசுல சொல்றாங்க. 6 வயசு மறந்து போகிற வயசெல்லாம் இல்ல. வாழ்க்கை ஃபுல்லா ஞாபகம் இருக்க போகுது. ஜஸ்ட் கிரேசி. ஸோ நாளைக்கு உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சீங்கன்னா, Instagramல வந்து மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் எ வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க அங்க வந்து ஈஸியா எனக்கு அடுத்து என்ன டாபிக் நான் பேசணுங்கிறத சொல்ல முடியும். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.